நாங்கள் இந்த சக்சர் மெக்கானிக்ஸ் கேள்வியை பார்ப்போம். 28 கிலோமீட்டர் வந்து 10 ஸ்டீல் வயர் மற்றும் ஒரு அலுமினியம் வயரால் படத்தில் காட்டியவாறு தொங்க விடப்பட்டுள்ளது. இதில் ஸ்டீல் இந்த ஏரியா 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர், அலுமினியத்தின் cross செக்ஷன் ஏரியா 200 மில்லிமீட்டர் ஸ்கொயர், 2 மடங்கு. ஸ்டீலின் யங்ஸ் மாடுலஸ் 200 ஜிகாபாஸ்கல், அலுமினியத்தின் யங்ஸ் மாடுலஸ் 80 ஜிகாபாஸ்கல். கேட்கப்பட்ட கேள்வி வந்து அலுமினியம் வயரில் சிக்மா அலுமினியம், அதாவது ட்ரஸ்ஸின் அலுமினியம். அடுத்து வந்து ஸ்டீலில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை கேட்டிருக்கு, சிக்மா ஸ்டீல் கேட்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த கேள்வி லவ்வான கேள்வி. ரைட், இந்த கேள்வியை பொறுத்தளவில் இந்த உருவம் வந்து 2 சமச்சீர் இருக்கும். ஒன்று லோட் சமச்சீர், அடுத்தது வந்து ஜியோமெட்ரி சமச்சீர். ஜியோமெட்ரி என்ற இந்த ஷேப்பில் சமச்சீர். 2ம் இதுக்கு பொருந்தக்கூடியமாக இருக்குது. 2ம் சமச்சீர். பார்த்தீங்களன்னு சொன்னால் இது வந்து லோடில் சமச்சீர். லோடு இப்படி இருக்குது, இப்படி வயர், இப்படி வயர், இப்படி வயர். லோட் சமச்சீர். மற்றது வயரை பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வயர். இந்த ஸ்டீல் வயர் இது 100, இது 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர் க்ராஸ் செக்ஷன், இது 200 மில்லிமீட்டர் ஸ்கொயர் க்ராஸ் செக்ஷன். இந்த டிஸ்டன்ஸ் சம, இந்த டிஸ்டன்ஸ் சம. ஜியோமெட்ரி சிமெட்ரிக்காகவும் இருக்குது. லோட் சிமெட்ரிக் அண்ட் ஜியோமெட்ரி, அதன் உருவமும் சிமெட்ரிக்காக இருக்கிறபடியா கட்டாயம். எக்ஸாம்பிள் இது ஒரு 150 இது இந்த கணக்கு நான் சொல்கிறேன் இப்போ இனி சொல்ல போடுற மீத பொருந்தாது. சரிதானே? அப்போ சிமெட்ரிக்காக இருக்கிறபடியா, லோட் சிமெட்ரிலாம் சிமெட்ரிக் இருக்கிறபடியா இது வந்து இந்த கோல் வந்து எலங்கேஷன் ஆகும். இந்த வயர்ஸ் வந்து எலங்கேஷனால் இந்த கோல் வந்து கீழ் நோக்கி நகரும். சிமெட்ரிக் ப்ராப்ளம் உண்டபடியா அப்படியே எல்லா இடத்துலையும் சேம் தூரத்தில் தான் ரங்கு. டிஃப்ளெக்ஷன் 0, சாரி டிஃப்ளெக்ஷன் சேம் ஸ்டீல்லையும் அலுமினியத்தில். இப்போ இது சிமெட்ரிக் இல்லாட்டி மேபி இப்படி இருக்கலாம். இதில் டெல்டா 1, இதில் டெல்டா 2, இதில் டெல்டா 3 இப்படி இருக்கிறது இப்படி வாங்கலாம். ஆனால் இது சிமெட்ரிக், எக்ஸிஸ் சிமெட்ரிக், லோட் சிமெட்ரிக் அண்ட் ஜியோமெட்ரிக் சிமெட்ரிக்காக இது வந்து டெல்டா சிமெட்ரிக். இப்படி இருந்தால் இந்த கணக்கு செய்கிறது கொஞ்சம் கடினம், சில நேரம் செய்ய இயலாமையும் போகலாம். அப்போ இந்த கணக்கில் இந்த இந்த 28 கிலோமீட்டர் அந்த கோல் வந்து ரோட் வந்து அப்படியே ஹொரிசாண்டலாகவே கீழே இறங்கும். இன்க்ளைனாக இராது, சிமெட்ரிக் அடிப்படையில், அதாவது இப்படி இராது. அப்போ இந்த கோலில் நாங்கள் எல் சமனாக இருக்கிறதால டெல்டாஓ எல் தான் உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரெயின் என்று தெரியும். நீட்சியிங்கு ஒரிஜினல் தான் ஸ்ட்ரெயின் என்று. அப்போ ஸ்ட்ரெயினும் சமன், எல் சமனாக இருக்கிறதால. சரி, அப்போ இந்த கணக்கை பொறுத்தளவில் ஈஸியான கணக்கு. இப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஓவர் ஸ்ட்ரெயின் வந்து உங்களுக்கு யங்ஸ் மாடுலஸ் என்று தெரியும், அதுதான் ஈக்குவேஷன். அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து ஃபோர்ஸுங்கில் ஏரியா டிவைடட் பை ஸ்ட்ரெயின் வந்து டெல்டா ஓவர் எல் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ். நாங்கள் இதிலேருந்து டெல்டாவை எழுவாக்கினேன். டெல்டானா டிஃப்ளெக்ஷன் இவ்வளோ கீழே ரங்குதுண்டு. டெல்டா வந்து எஃப்எல்ஓவை இது நீங்கள் பாடமாக்கி வச்சுருக்கலாம். எஃப்எல்ஓ இதை நீங்கள் எழுவாக்கினீங்கன்னா அப்படி வரும். தரவாக்கினீங்கன்னா எல் மேலே போகும், டெல்டாக்களை வரும். டெல்டாவை வந்து நாங்கள் எழுவாக்கினா எஃப்எல்ஓஐ நீங்கள் இதை டிரெக்டாகவே இது இல்லாமல் பாடமாக்கி வச்சுருங்க. டெல்டா சமன் எஃப்எல்ஓவை கோஆக்சியல் லோட்டுக்கு. இன்னொன்று சொல்லலாம், இது ஒரு ஆக்சிஸ் சிமெட்ரிக், லோட் சிமெட்ரிக் அண்ட் ஜியோமெட்ரிக், ரெண்டும் கட்டாயம். அப்போ உங்களுக்கு தெரியும் இதில் அப்போ அதில் வர ரியாக்ஷனும் கட்டாயம் சிமெட்ரிக்காக தான் இருக்கும். அதாவது
அப்போ சிமெட்ரிக்காக இருக்கணும்னு சொன்னால் ரியாக்ஷன் அப்போ ரியாக்ஷன் சிமெட்ரிக்காக இருக்கணும். எஃப்எஸ் வந்து இது எஃப்எஸ்ன்னா ஸ்டீலில் இருக்கிற ஃபோர்ஸ், இதுலேயும் ஸ்டீலில் இருக்கிற ஃபோர்ஸ் இப்படி இந்த கோலில் இந்த ஃபோர்ஸ் ஸ்டீலால் தாக்கும். இது அலுமினியத்தின் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் சிமெட்ரிக்காக தான் இருக்கு. எஃப் அலுமினியம் எஃப்எஸ்க்கு சமனாயிராது. சரி, நாங்கள் முதலாவது ஈக்குவேஷன் எழுதலாம். சமநிலைக்கு எஃப்எஸ் ப்ளஸ் எஃப் அலுமினியம் ஸ்டீல் ஃபோர்ஸ், அலுமினியம் ஃபோர்ஸ் ப்ளஸ் இன்னொரு ஸ்டீல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நான் நியூட்டன்லேயே வச்சிருக்கிறேன் ஒரு வசதிக்காக வேண்டி 28 கிலோமீட்டர்னு இங்கே விரும்பினா கிலோமீட்டர்லாம் வச்சிருக்கலாம். நான் 28 நியூட்டன், நான் எல்லாத்தையும் நியூட்டன் மில்லிமீட்டரில் தான் கணக்கு செய்ய போகிறேன். வச்சிருக்கலாம். 2Fs is equal to 2Fs F aluminium is equal to 28,000 Newton. இப்போ நான் ஒரு ஸ்டீல் எடுத்தால் காணும், ஒரு ஸ்டீலில் இருக்கிற டெல்டா சமன் FL/AE. அப்போ நாங்கள் ஸ்டீல் எடுத்தோம்னா டெல்டா ஸ்டீல், எஸ்என்டா ஸ்டீல், அது வந்து FL/AE FS ஸ்டீலில் தாக்குற ஃபோர்ஸ் ஏதாவது ஒன்று எடுக்கிறேன். FS FL/L சேம் எல்லாத்துக்கும், லென்த் சேம் எல்லாத்துக்கும், OAE. ஏ வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து எல்லாத்தையுமே இதில் நியூட்டன் மில்லிமீட்டருக்கு வச்சிருக்க போகிறேன். மீட்டர் இல்லை, நியூட்டன் மில்லிமீட்டரில் மீட்டராக வச்சிருக்கலாம். நான் நியூட்டன் மில்லிமீட்டர்லாம் வச்சிருக்கேன். அப்போ டெல்டா எஸ் சமன் FS/L/AE. ஏ என்றது வந்து ஸ்டீல் இந்த க்ராஸ் செக்ஷன் 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர், நான் மில்லிமீட்டரில் வச்சிருக்கிறபடியா மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அப்போ 100 டிரெக்டாக போடலாம். இ FL/AE. ஸ்டீலின் ஜங்க்ஸ் மாடுலஸ் உங்களுக்கு 200 GPa. 200 GPa. அப்போ நீங்கள் இதை பாருங்க, 200 GPa உங்களுக்கு தெரியும் நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் வந்து 1 MPa தெரியும். இப்போ நான் 200 GPa 200 into 10⁻³ MPa போடலாம். 10⁻³ 200 GPa 200 into 10⁻³ MPa போடலாம். அல்லது மெகாபாஸ்கலுக்கு இன்னொரு பேர் நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். நாங்கள் வந்து எல்லாமே நியூட்டன் மில்லிமீட்டர் ஸ்கொயரில் மில்லிமீட்டர் ஸ்கொயர் நியூட்டன் மீட்டர் அல்ல மில்லிமீட்டரில் செய்கிறபடியாக நான் இது போடுறேன். ஆனால் இது வந்து ரேஷியோ எடுக்க நான் இது முக்கியமில்லை. இதுவே நான் வந்து 200 into 10⁻³ நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர், எல்லாம் நியூட்டன் மில்லிமீட்டரில் இருக்கு. இ வந்து நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர், இது மில்லிமீட்டரில் இருக்கு. எல் வந்து எங்களுக்கு தெரியாத, ஆனால் எல் எல்லாத்துக்கும் சேம். ரைட். ரைட். அதே மாதிரி டெல்டா அலுமினியம் வந்து எஃப் அலுமினியம் எல் சேம், അതിൻ്റെ cross section 200 millimeter square into അലുമിനിയത്തിൻ ജങ്ക്സ് മോഡുലർ 80 GPa, therefore 80 into 10⁻³ Newton per millimeter square. രണ്ടും സമൻ, രണ്ടും delta S is equal to delta aluminum. நாம் பார்த்தீங்கன்னா FS/L/100 into 200 into 10⁻³ is equal to F aluminium L/200 into 80 into 10⁻³. L cancel out, 10⁻³ cancel out, 200 cancel out,
இதை நீங்கள் செய்தீங்கன்னா எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 100 நாங்கள் எடுத்தால் 100/80 100/80 FAL இது வேற போதும் ரைட். அப்போ நாங்கள் FAL எடுத்தோம்னா எப்படியும் செய்யலாம். நான் FAL எடுத்தீங்கன்னா FAL எடுத்தீங்கன்னா 0.8 FS. அலுமினியத்தில் ஸ்டீலில் தாக்குற ஃபோர்ஸை விட 0.8 மடங்காக இருக்கும், குறைவாக இருக்கும். ரைட். 2 ஈக்குவேஷன் தெரியும். ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 பிரதி விட்டுவிட்டால் ஆன்சர் வரும். அப்படியே கொண்டு பிரதிவிட்டீங்கன்னா அலுமினியத்துக்காண்டி பிரதிங்கன்னா 2FS, அலுமினியத்துக்காண்டி 0.8 FS is equal to 28,000 நியூட்டன். இப்போ 2.8 FS is equal to 28,000 over 2.8, 10,000 Newton. Therefore, F aluminium 0.8 into 0.8 8,000 Newton. 0.8 into Fs 8,000 Newton. Therefore, sigma aluminium is equal to FAL over force in aluminium over area of aluminium, cross section area. FAL is equal to 8,000 Newton. எல்லாம் நான் நியூட்டன் மில்லிமீட்டரில் வச்சிருக்கேன். 8,000 Newton over if 200 millimeter squared. Therefore, 40 Newton per millimeter squared or 40 megapascal. This should be tension. In steel in tension, aluminium. Sigma steel equal to 10,000 Newton over, and the cross section area of steel 100 millimeter squared. Therefore, this answer is 100 Newton per millimeter squared or megapascal tension. That's all. Okay, thank you.